ஸ்தோத்திரம். இந்த பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பகுதியிலே உடைய நாமம் மகிமைப்படும்படி, உடைய சித்தம் நிறைவேறும்படி, உடைய கரம் ஒவ்வொருவர்களையும் பலப்படுத்தும்படி, எல்லா தீமைக்கும் கட்டணை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, சகலத்தையும் நீ செய்ய வல்லவராயிருக்கிறேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஏறெடுக்கப்பெற எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் பரலோகம் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். ஆண்டவருடைய திருக்கரம் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். எல்லா தடைகளும் மாறும்படியாக ஜெபப்படுகிறோம் ஆண்டவரே. இன்னும் வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கூட்டி செய்யும்படியா ஹல்லேலூயா உடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை. தெரிந்த பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஆறுதல்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே இந்த தேவனுடைய ஊழிய கட்டடம் ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவர் முதல் முறையாக இந்த ஊழியர் கூட்டத்தை நடத்தும்படி தேவன் சித்தம் கொண்டார். எல்லா மகிமையும் அவருக்கு. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அருமையான பாஸ்டர் ஷீலா எபனேசி அவர்களும் அவருடைய கணவர் இவாஞ்சலிஸ்ட் அருமையான சிவகுமார் ஐயா அவர்களும் இணைந்து ஜெபித்து பிரயாசப்பட்டு இந்த சோத்திரம் ரகப்போர்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். பெரிய கிருபை. கடந்த மாதம்தான் இதற்கு மின்சார இணைப்பு கிடைத்தது. ஆகினாலே இந்த மாதத்தில் நம்ம கூடுகை ஸ்தோத்திரம் நம்முடைய ரெகுலராக நம்ம 10,000 போதகர்களுக்கு இந்த செய்தியை நாம் அறிவித்து ஸ்தோத்திரத்தோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் ஷீலா எபனேசி அருமையான சுவிசேஷகர் லீனா அவர்கள் ஸ்தோத்திரம் பாஸ்டர் அவர்கள் 3 பேரும் வந்து பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் நாம் தேவனை உயர்த்துவோமாக. ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத செய்திகளாக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாளிலே நான் இருப்பதும் வெறுமூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இந்த இடத்தை கட்டவில்லை. கிட்டத்தட்ட 6 வருடமாக இந்த கட்டடம் ஜெப வீடு கட்டப்பட்டு வருகிறது. எனக்குள்ள சில வேலைகள் இருக்கிறது. உண்மையாகவே ஒரு வீடு கூட ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் ஒரு ஜெப வீடு கட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். தேவன் கிருபையாக படிப்படியாக கடைசியாக கலக்க ரொம்ப கஷ்டமானது. கிருபையாக கட்டுறது தந்தார்கள் நான் செலுத்துகிறேன். உண்மையாகவே இதை நாங்கள் கட்டி முடித்த பிற்பாடு ஐயா சொன்னாங்க எப்படியாவது ஜெப கூட்டம் வைக்கணும். எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா ஐயோ அந்த காசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சொல்லுவோமே, ஏற்கனவே நம்ம கஷ்டத்துக்கு மத்தியில் போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் தயங்கினேன். 1 மாதமாக எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி எப்படியாவது அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் இந்த நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதனால் நாம் சில பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் துதிப்போம். தானியேலை போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரே பாதையில் ஒளியாய். தானியேல் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் துதிப்போம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரடிகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சீரடிகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே,
கரங்களை நிறைந்து நன்றியுடைய இதயத்தோடு கவியை பாடி முடிப்போம். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனதார நன்றி செலுத்துவோம் அப்பா. நீராராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் சுவாமி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று என்று பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்திருந்த தயவிற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலை முழுவதுமாக, இந்த ஜெப வீடு முழுவதுமாக உங்களுடைய மகிமையானவரே, உங்களுடைய மகிமையின் பிரசனம் அப்பா, உங்களுடைய மகிமையின் பிரசனம் அப்பா. எத்தனை தடைகள் சுவாமி, ஆண்டவரே, தடைகளை உடைத்து கர்த்தாவே நீர் எங்களை ஆராதிக்கக்கூடிய சிறு கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை செய்யும் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் தாழ்த்துகிறோம். எல்லா மனிதரும் நீரே,
வானபூமி
மகிமை பிரசவத்துக்காக மட்டும் நன்றி. தகப்பனே மகிமை நிறத்தை கூடிய லைவ்ல காணும்